Hi friends, இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்னு காட்டுறேன். பாஸ்மதி ரைஸ். வடிச்ச சாப்பாடு தான் எப்பவுமே யூஸ் பண்றது. ஸோ இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது வடிக்கிறதுக்கு. பாஸ்மதி ரைஸ், கத்திரிக்காய். இது ஆக்சுவலாக தண்ணியே ஊற்றாமல் செய்கிறது கத்திரிக்காய் தொக்கு. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ அதனால் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட் இது. என்னோடய ஃபேவரட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரைஸ்க்கு சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன். அடுத்து பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கு இந்த பவுல் ஃபுல்லாக கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவா, அவ்வளோ பிடிக்கும் பன்னீர் ஃப்ரை. அப்புறம் வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன். சுண்டல் வந்து மாங்காய், தேங்காய், சென்னா, கொண்டைக்கடலை போட்டு ஒரு சுண்டல் பண்ணியிருக்கேன். இது ஈவினிங்கும் மீந்துச்சுன்னா ஈவினிங்கும் ஸ்நாக்காக இதெல்லாம் சாப்பிட போகிறோம். சுண்டல். அப்புறம் வந்து சட்னி பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி பண்ணியிருக்கேன். கொள்ளு, கருப்புளுந்து எல்லாம் போட்டு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட ரெசிபி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பீர்க்கங்காய் வச்சு ஒரு கடலைப்பருப்பு வச்சு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். இதனோட ரெசிபி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதனோட ரெசிபி வேணும்னா கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில் வீடியோ, இது ரெசிபி வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். Continue watching if you want to know this recipe. பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு குழம்பு சர்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். குழம்பு ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, பீர்க்கங்காய் போட்டு குழம்பு. சட்னி, தனிஷ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். அது இல்லை, இப்போ என் பசங்களுக்கு 2 பேருக்குமே பிடிக்கும். அதில் மாங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால 2 பேருக்குமே பிடிக்கும். சென்னா லைக் இதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துணும். இதுக்கப்புறம் தயிர் வந்து வேணும் அவங்க சேர்த்துப்பாங்க. நான் கொஞ்சமாக இதில் வைக்கிறேன். எப்படி இருக்கு லஞ்ச் பிளேட்? ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. இது வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை, நாளைக்கும் இதே தான் சமையல். ஒரு நாள் செஞ்சேன்னா 2 நாள் வச்சு சாப்பிட்டுடுவோம். அதனால தான் நான் வந்து நிறைய வெரைட்டி செய்வேன். ஸோ உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிடும்போது வந்து ஐயோ சாம்பாரா, ஐயோ பொரியலா அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாது. அதனால வந்து நிறைய வெரைட்டி செஞ்சோன்னா, அதுவும் வேறு வேறு ஃப்ளேவரில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நல்லா டேஸ்டியாக ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் போய் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இப்போ நான் செஞ்ச இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடற ஒரு ரெசிபி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதனோட ரெசிபி வேணும்னா கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு கடலைப்பருப்பு போட்டு எங்கள் அம்மா செய்வாங்க. சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் மேலே ஆச்சு நான் செஞ்சு. அந்த ரெசிபி உங்கள் கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து பீர்க்கங்காவை இந்த மேலே இந்த ஷார்ப்பாக இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத மட்டும் பீல் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தோல் வச்சு நம்ம சட்னி செய்யலாம். சட்னி ரெசிபி நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். பட் மெயினாக கடலைப்பருப்பு குழம்பு நான் கவர் பண்ணுறேன், சரியா? ஸோ இந்த தோலும் எடுத்துடணும். பட் ஆனால் நம்ம தோல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷார்ப்பாக இருக்கிறது மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தோல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தோல் சீவிட்டேன். இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கார்னரில் ரொம்ப மெல்லிஸாக ஒரு பீஸ் இருக்கும், அதில் வந்து தோல்லாம் சீவ முடியாது. அதனால இந்த பீஸ் அப்படியே நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே போட்டிருக்கேன், தோலும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம சட்னி செய்ய போகிறோம், இதை நம்ம குழம்பு செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா பிஞ்சாக இருக்கணும், நல்லா டெண்டராக இருக்கணும். இந்த பீர்க்கங்காய் முத்துனதாக இருந்தால் கசப்பு வரும், செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ கட் பண்ணியாச்சு. நாங்கள் வெங்காயமாக கட் பண்ணிட்டு கருவேப்பிலை ரெடியாக இருக்குது. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா அகலமாக திக்காக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் வந்து இதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து
நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரியணும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த 3 தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 மீடியம் சைஸ், ஒரு பெரிய சைஸ், 3 தக்காளி. கடலைப்பருப்பு 1 கப்பு கடலைப்பருப்பை ஒரே ஒரு விசில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு விசில் தான் விட்டேன். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அது காய் கூட கொஞ்சம் வேகும். ரொம்ப குழைய வேக வச்சுட்டு அப்புறம் சாம்பார் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்க, ரொம்ப அமுக்குனா தான் வந்து அது வெந்ததே தெரியும். இந்த அளவுக்கு தான் வேகணும். ஒரு விசில் மாதிரி வச்சா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும், அந்த ஃப்ளேவருக்காக தான். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதில் வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து அவ்வளோ ஃபைபர் ரிச் ஃபுட்டு, ரொம்ப நல்ல வெஜிடபிள். நாட்டு காய்கறி எப்போவுமே நல்லது தான். நமக்கு இங்கே மெல்பர்னில் இப்போல்லாம் சீசன் இந்த வெஜிடபிள். ஸோ அதனால் சீசன் இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணுங்கள். 1 கிலோ வந்து $5 விற்கிறாங்க. நான் வந்து அன்றைக்கி 3/4 கிலோ வாங்கினேன், 2 தான் வந்தது. ஸோ அதில் நான் இன்றைக்கி ஒரு குழம்பும் ஒரு சட்னியும் செய்ய போகிறேன். ஸோ காய் போட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன், 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேங்காயும் சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் இருந்தால் தான் தேங்காய் சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் அது மைல்டாயிரும். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு இது வந்து சாப்பிடும்போது எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும் எனக்கு. எங்கள் வீட்டில் வந்து பீர்க்கங்காய் செஞ்சால் எங்கள் அம்மா இந்த டிஷ் மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கு இது ஒரு குழம்பு தான் பீர்க்கங்காயில் தெரியும். ஆனால் இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு, யூடியூப் வந்தனால ஏகப்பட்ட ரெசிபி இருக்குது பீர்க்கங்காய் வச்சு. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இதை செஞ்சு சாப்பிடணும்னு தோணுது, அதனால நான் இது செஞ்சுருக்கேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன்.
பருப்பை மட்டும் ரொம்ப குழைய வேக வைக்காதீங்க, ஏன்னா இது கூட வேகணும். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அது ஒரு 10 நிமிஷம் வேகும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த காய் கூடவே சேர்ந்து கடலைப்பருப்பும் வேகும், ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் வேணும், நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் திக்காகும் குழம்பு. ஸோ உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்குவாங்க. இன்னும் நம்ம காயும் வேகலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். எனக்கு இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும். காய் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் அரைச்சிக்கலாம். நிறைய போட தேவையில்லை, 2 இந்த 3 பீஸ் போதும். இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும், சின்ன தேங்காய்னா அரை மூடியே இருக்கும். ஸோ இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் இந்த தேங்காய் இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைக்கணும். இதை அரைச்சிட்டு காட்டுறேன். தேங்காய் அரைச்சாச்சு. இந்த ஊரில் தேங்காய் இவ்வளோ தான் அரையும். நம்ம ஊர் மாதிரி அப்படியே நல்லா பேஸ்ட் மாதிரி அப்படிலாம் வராது. பாருங்கள், அதுக்குள்ளே எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. மெல்பர்னில் பெரிய பிரச்சனையே வந்து இந்த தேங்காய் தான். என்ன தான் நம்ம நல்லதாக பார்த்து வாங்கினா கூட வந்து அதில் டேஸ்ட் இருக்காது, இல்லைன்னா கெட்டு போயிருக்கும். ஸோ இது கெடலை, ஆனால் வந்து அந்தளவுக்கு நம்ம ஊர் தேங்காய் அளவுக்கு ஸ்வீட்டாலாம் இல்லை. ஸோ தேங்காய் இருந்த தேங்காயெலாம் நம்ம வச்சு குழம்பு செய்கிறோம். அதனால தான் வந்து ஒரு சில டிஷ்ஷில் வந்து நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலும் நம்ம அம்மா செஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ தேங்காய் அரைச்சாச்சு. இங்கே காயும் நல்லா வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அதில் ஊற்றிடலாம். பீர்க்கங்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு பாருங்க, அப்படியே முழுசாக தெரியுதுல்ல, அப்படி தெரியணும். இதில் குழஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி முழுசாக தெரியணும், அப்போ தான் வந்து டெக்ஸ்சர் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெள்ளம் வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். டிஷ்ஷு ரெடி. இதில் கொத்தமல்லி இலை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, வாங்க போயிருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா போடுறேன், இல்லைன்னா லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு கூட்டு, இல்லை குருமா, குழம்பு எது வேணால் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், சரியா?